வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் விஷால் அன்ஷிதாக்கு ஒரு கிஃப்ட் வந்து குடுத்திருக்காரு. எதுக்காக அண்ட் தென் என்ன ரீசன் சொல்லி அத குடுக்குறாரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டைனிங் ஏரியால இந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நாளைக்கு அதாவது இந்த வார எபிசோடுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவர் எலிமினேட் ஆகலாம், இல்லன்னா அன்ஷிதா எலிமினேட் ஆகலாம்ன்ற ஒரு கணிப்ப வந்து அவர் வச்சிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத சொல்லி அன்ஷிதாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா இது நான் நான் இந்த வாரம் போயிடுவேனோ, அதனால வந்து இப்படி பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. "இல்ல, இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, லைக் இந்த வாரம் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத வந்து விஜய் விஷால் சொல்லுவாரு. அண்ட் தென் "என்ன மறந்துறாத" அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு காலையிலேயே வந்து எழுந்து பார்க்குறப்போ உன்ன நான் மறந்துட்டேன். நீ யாருன்னு கேட்க போற?" அப்படின்ற மாரி சொல்லி ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் அவர்கிட்ட இருந்த பிரேஸ்லெட்ட அவுத்து அன்ஷிதாக்கு வந்து குடுப்பாங்க. "ஏய் என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லவே, "இல்ல, இல்ல இத வச்சுக்கோ. நீ தான் இங்க வீட்லயே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்ற மாரி அன்ஷிதாக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிஃப்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பிரேஸ்லெட்ட வந்து நினைவா வந்து குடுப்பாரு. "ஸோ என்ன நீ மறந்துடவே கூடாது. இத பார்த்தா என் ஞாபகம் வரணும்" அப்படின்ற மாரி விஜய் விஷாலோட ஞாபகம் உனக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாரி ஆஸ் அ ஃப்ரெண்டா இத வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இத கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம், "ஐய்யயோ! நான் எலிமினேட் ஆயிருவேனா உண்மையிலேயே?" அப்படின்ற மாரி அன்ஷிதா வந்து பயத்தில சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல நான் அதுக்காக குடுக்கல. நீ இங்க இருந்திருந்தாலும் நான் இத வந்து உனக்கு குடுத்துருப்பேன்" அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லுவாரு. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷிகா வெளிய போம்போதும் கூட, தர்ஷிகா அவங்க கணிச்சாங்களா என்னன்னு தெரியல. நான் வெளிய போயிடுவேன் அப்படின்ற மாரி. அதே மாரி வெளிய போயிட்டாங்க. பட் விஜய் விஷாலுக்கு வந்து இதே மாரி ஒரு பிரேஸ்லெட் வந்து குடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் அந்த விஷயத்துக்கும், இந்த விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணா மேபி விஜய் விஷால் வந்து வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அவரு கணிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அதனால லைக் இந்த மாரி பிரேஸ்லெட்ட வந்து அன்ஷிதா, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டா வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா தான். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. லாஸ்ட் வீக்லயும் வந்து இவங்க 2 பேரையும் கோர்த்து வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்லின் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஸோ இத வந்து ரிசீவ் பண்ண அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்ன மறக்க மாட்டேன் கவலைப்படாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் எழுந்து அவங்க வேலைய பார்க்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி ஹக் பண்ணிட்டு, விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி போயிடுவாரு. அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி காமிச்சு ஒரு பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாட்ட பாடிட்டு, இந்த மாரி இவன் இன்னைக்கு நாளைக்கு என்ன வெளிய அனுப்பிச்சுருவான் போல அப்படின்ற மாரி ஃபன்னா பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாரி கியூட்டான விஷயங்கள வந்து நம்ம பிக் பாஸ் ஷோல அடிக்கடி பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.